ஒரு மன்னனின் அகந்தையை அழிக்க வானத்திற்கும் பூமிக்குமாக விஸ்வரூபம் எடுத்து பெருமாளின் ஆச்சரியம் நிறைந்த ஒரு திருத்தலத்தை இன்று காணப்போகிறோம். நடுநாட்டு திருப்பதி என்று போற்றப்படும் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோவில்தான் அந்த அற்புத தலம். மகாபலி சக்கரவர்த்தியின் செருக்கை அடக்க எம்பெருமான் வாமனனாக வந்து திருவிக்கிரம அவதாரம் எடுத்து ஓரடியால் பூமியையும் மற்றோர் அடியால் விண்ணையும் அளந்த தலம் இது. இங்குள்ள மூலவர் சிலையானது எந்த கருங்கல்லாலும் செதுக்கப்படவில்லை, முற்றிலும் தாரு என்ற மரத்தால் ஆன மிக பிரம்மாண்டமான திருமேனியாகும். இடது காலை வானை நோக்கித் தூக்கியும் வலது காலை பூமியில் ஊன்றியும் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கும் இவ்வளவு உயரமான பெருமாளை தமிழ்நாட்டில் வேறெங்கும் காண இயலாது. வழக்கத்திற்கு மாறாக இந்த தலத்தில் பெருமாள் வலது கையில் சங்கையும் இடது கையில் சக்கரத்தையும் ஏந்தி பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். மிருகண்ட முனிவர் பெருமாளின் இந்த விஸ்வரூப தரிசனத்தை காண வேண்டி தன் மனைவி மித்ராவதியுடன் கிருஷ்ணபத்ரா நதிக்கரையில் கடும் தவம் புரிந்தார். அவர்களை சோதிக்க எண்ணிய இறைவன் வயதான அந்தணர் வேடத்தில் வந்து உணவு கேட்க மித்ராவதி அன்னையின் தூய பக்தியால் வெற்றுப் பாத்திரம் சுவையான உணவால் நிரம்பியது. முனிவரின் தவத்திற்கு மகிழ்ந்த பெருமாள் இதே தலத்தில் அவர்களுக்கு தனது விஸ்வரூப தரிசனத்தை வழங்கி அருள்பாலித்தார். வைணவத்தின் முதல் 3 ஆழ்வார்களான பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார் ஆகியோர் தற்செயலாக சந்தித்துக் கொண்ட பெருமைக்குரிய தலம் இது. கடும் மழை பெய்த அந்த இரவில் மிருகண்டு முனிவரின் ஆசிரமத்தில் ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம் என்ற இடத்தில் இந்த 3 ஆழ்வார்களும் நின்றிருந்தனர். அப்போது 4வதாக ஒரு தெய்வீக சக்தி தங்களை நெருக்குவதை அவர்கள் உணர்ந்தனர். எம்பெருமானே நேரில் வந்து அவர்களுக்கு அந்த இடத்தில் காட்சி தந்தார். தமிழ்நாட்டிலேயே ஸ்ரீரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அடுத்து 3வது மிக உயரமான கோபுரமாக 11 நிலைகளுடன் 192 அடி உயரத்தில் இதன் ராஜகோபுரம் கம்பீரமாக உயர்ந்து நிற்கிறது. இந்த திவ்ய தேசத்தில் சாளக்கிராமக் கல்லால் ஆன கிருஷ்ணருக்கு ஒரு தனி சன்னதி அமைந்துள்ளது. அது மட்டுமின்றி வைணவ திருத்தலங்களில் பொதுவாக காண முடியாத ஒரு மிகப்பெரிய அதிசயமாக இங்கு ஸ்ரீ விஷ்ணு துர்க்கைக்கு தனி சன்னதி உள்ளது. சிவன் கோவில்களில் மட்டுமே பெரும்பாலும் காட்சியளிக்கும் துர்க்கை அம்மன் இங்கு சுயம்பு மூர்த்தியாக விஷ்ணு துர்க்கையாக எழுந்தருளி ராகு காலங்களில் விசேஷ பூஜைகளை ஏற்றுக்கொள்கிறார். வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக தேகலிச பெருமாள் வைரக்கல் பதித்த பாண்டியன் கிரீடம் சாத்தி செங்கோல் ஏந்தி காட்சி தருவது கண்கொள்ளா காட்சியாகும். அதிகாலை 5:30 மணிக்கு பரமபத வாசல் திறக்கப்பட்டு தங்கத் தோளுக்கினியாளில் சுவாமி எழுந்தருள நம்மாழ்வார் எதிர்கொண்டு சேவை சாதிக்கும் வைபவம் இங்கு மிகவும் சிறப்பு. நேற்று இந்த திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோவிலில் கோவிந்தா கோஷம் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மிகச் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகம் முடிந்த அடுத்த 48 நாட்களுக்கு நடைபெறும் மண்டலாபிஷேக பூஜைகளில் கலந்து கொள்வது மிகவும் விசேஷமானதாகும். இந்த 48 நாட்கள் தினமும் மூலவருக்கு செய்யப்படும் சிறப்பு பூஜைகளின் மூலம் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட எம்பெருமானின் முழு சக்தியும் அந்த திருமேனியில் நிலைநிறுத்தப்படுகிறது. நேற்று கும்பாபிஷேகத்தில் கூட்ட நெரிசல் காரணமாக கலந்து கொள்ள முடியாதவர்கள் இந்த மண்டல பூஜை நாட்களில் எப்போது வேண்டுமானாலும் சென்று இறைவனை மனதார தரிசனம் செய்யலாம். இந்த மண்டல பூஜையில் கலந்து கொண்டு உலகளந்த பெருமாளை தரிசித்தால் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் விலகி நல்ல ஆரோக்கியமும் மன அமைதியும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதேபோன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டைப்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நமசிவாய.